அடாடா, ஏன்டா டேய், வாழை இலையில பேக் பண்ணுவேன்னு பார்த்தா கவரில் பேக் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாக்கா, எப்படி இருக்கு வேற? அடாடா, இது என்னது மட்டன் மாதிரி என்ன கிடக்கு? இதுதான் அது என்ன, சோயா பீன்ஸ் எப்படி இருக்குறாங்க. அடாடா, சூப்பராக இருக்குல்ல. சரி, இவ்வளோதான். இந்த பிரியாணியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான். ஸோ நல்லா தான் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பீன்ஸோட சேர்த்து வச்சு சாப்பிடும். எப்படி இருக்குது இந்த பீன்ஸும் இந்த பிரியாணியும் அள்ளி. சூப்பராக இருக்கு. வணக்கம் நண்பா, நண்பைகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு எங்கள் அம்மாட்ட ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வச்சுருந்தேன். ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க, சிக்கன் பிரியாணி ஒரு கடையில் இருந்து போடலை, அதனால் அவனுக்கு நான் வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதை நம்ம டேஸ்ட் பண்ண பார்ப்போம். இது வந்து அன்னபூரியில் வாங்கியிருக்காங்க, கேரளா ஹோட்டல் அன்னபூரியில் வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சேர்த்து வாங்க. ஸோ இதான் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க பிரியாணி. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா. இதுல ஒரு வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மா. எப்போவுமே எனக்கு வடை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அடுத்தாப்புல வந்து தயிர் பச்சடி இருக்குது. அப்புறம் இதான் நம்ம எதிர்பார்த்த சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. சிக்கன் சொல்லி ரோலிங் அதில். ஸோ இதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே பிரிச்சுக்கலாமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஊரில் வாழை இலையில் தான் பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். வாழை இலைன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணியோட ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன். அடாடா, ஏன்டா டேய், வாழை இலையில பேக் பண்ணுவேன்னு பார்த்தா கவரில் பேக் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாக்கா, எப்படி இருக்கு வேற? அடாடா, இது என்னது மட்டன் மாதிரி என்ன கிடக்கு? இதுதான் அது என்ன, சோயா பீன்ஸ் எப்படி இருக்குறாங்க. அடாடா, சூப்பராக இருக்குல்ல. சரி, இவ்வளோதான். இந்த பிரியாணியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான். ஸோ நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வெறும் இதோட சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னா. அதுக்கப்புறம் வெங்காயத்தை வச்சு சாப்பிடுவோம். பிரியாணிலாம் நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் இருக்குது பாருங்க. இப்போ இந்த பீன்ஸோட சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். எப்படி இருக்குது இந்த பீன்ஸும் இந்த பிரியாணியும் அள்ளி. சூப்பராக இருக்கு. ஏன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்த வாட்டி வாழை இலையில வச்சு கட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலை மணக்க தான் செய்யும், அது மட்டும் தான் டேஸ்ட்டாக எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு பரவாயில்ல. ஓகே, இப்போ வெங்காயம் பச்சடி வைப்போம். ஸோ இப்போ வெங்காயம் பச்சடி அவுத்தாச்சு. வெங்காயத்தை வச்சுக்குவோம். ஐயோ, வெறும் மோராக இருக்குது. சரி, வெயில் காலத்துக்கு நல்லது தான். ஸோ வெங்காயத்தை வச்சுக்குவோம். அது கூட எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த உளுந்த வடையை வச்சுக்குவோம். வாவ், இந்த மாதிரி யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? வெஜிடபிள் பிரியாணி, உளுந்த வடை, ரைட்டா. ஸோ இப்போ வெயில் நேரத்துக்கு நல்லா தயிர் வடை குழப்பி அப்படியே வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி வச்சு. ஆனால் தயிர் பச்சி ரொம்ப மோசம். உருளை வடையும் அது கூட வச்சு அப்படியே பிரியாணி கொஞ்சம் வச்சு, இது கூட இந்த கறியை கொஞ்சம் வச்சு
அப்படியே குழச்சி உளுந்தோட வச்சோன்னா தூக்கி கொடுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. மறுபடியும் நல்லா வெங்காயம் அது குழச்சிட்டு உளுந்த வடையும் வச்சு அப்படியே வச்சு எப்படி பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. உளுந்த வடை வச்சோன்னா டேஸ்டாக தான் இருக்கு. நான் என்னம்மா உளுந்த வடைலாம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டேன். நல்லா இருக்கும், சாப்பிட்டு வர்றா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. ஸோ அம்மாவோட டேஸ்ட் என்றைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. வாங்க மறுபடியும் போவோம் பெரிய போயிட்டு. இப்போ நல்லா பிரியாணி வச்சு அது கூட வெங்காயத்தை அள்ளி இப்படி வச்சு இந்த இருக்கு கறி, அங்கே இந்த கறியும் அது கூட வச்சு இந்த உளுந்து வடையும் அப்படியே பிச்சு அது கூட வச்சு கொஞ்சம் பிரியாணி அள்ளி அது மேலே போட்டு அப்படி மூடி. வாவ்! அழுத்தி மட்டுங்க வேற இல்லை. ஸோ அடுத்த வாரம் நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி வீடியோவில் போகிறோம். ஏரல்ல 50 ரூபாய்க்கு சூப்பராக இருக்கும் பிரியாணி. அதை ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக ஆகணுமா. ஸோ அடுத்த நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் போவோம். இந்த வெங்காயமும் கறி எப்படி சூப்பராக இருக்குல்ல? அப்படியே உளுந்த வடையும் பிச்சு அப்படியே போட்டு இந்த வீடியோ முடிச்சு விடுவோம். பாவம். வெஜிடபிள் பிரியாணி கூட உளுந்த வடையும் வச்சு சாப்பிடுவது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நானும் அப்படிதான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வேற என்ன, இதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி தூங்க போகிறேன். ஸோ இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னொரு வீடியோ.